ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 19வது பாடல் பார்க்க போறோம். இயங்கு ஊரு புலன்கள் அங்கும் இங்கும் கொண்டு ஏக ஏகி மயங்குபு திரிந்து நின்று மறுபுறும் உணர்வு இது என்ன, புயங்களில் கலவை சாந்தும் புனர்முலை சுவடும் நீங்கா பயங்கெழு குமரர் வட்டு ஆடு இடம் பலவும் கண்டார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இயங்கு உரு புலன்கள், பல இடத்தும் செல்வதற்குரிய ஒட்டிய ஐம்புலன்களும் அங்கும் இங்கும் கொண்டு ஏக தத்தமக்குரிய பல வழிகளிலே இழுத்து கொண்டு செல்ல ஏகி அவற்றின் வழியிலே சென்று மயங்குபு திரிந்து நின்று மயக்கமுற்று அலைந்து கொண்டே மறுகுறும் கலங்குகின்ற உணர்வு இது என்ன, சிற்றறிவு இது என்று சொல்லும்படி கலவை சாந்தும் குங்குமப்பூ முதலிய நறுமணப் பொருள்களோடு கூடிய சந்தனக் கலவையும் புனர்முலை சுவடும் ஒன்றோடொன்று நெருங்கிய மகளிர் முலைகள் இருகத் தழுவும் காலத்து பொருந்திய தழும்பும் புயங்களில் நீங்கா தம்முடைய தோள்களில் நீங்காத பயம் கெழு குமரர், கல்வி செல்வம் முதலான பலன்கள் பல மிகுந்த இளைய வீரர்கள் வட்டு ஆடு இடம் உருட்டுகின்ற இடங்கள் தோறும் செல்லும் வட்டுக்காய் வைத்து விளையாடும் வட்டாட்டிடம் பலவும் கண்டார், பலவற்றையும் பார்த்தார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது எப்படி போன பாட்டுல வரிசையா விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்கள்லாம் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த வீதிகள்ல அவங்க இது பந்துகள், பூப்பந்து, பெண்கள் விளையாடக்கூடிய பூப்பந்துகள், அப்புறம் அவங்க விளையாடக்கூடிய பண்ணைகள், அதனை தொடர்ந்து வாவிகள், அதாவது நீர்நிலைகள், அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்ல. அதனை தொடர்ந்து இந்த பாட்டுல அவங்க வட்டாடக்கூடிய இடம், அது நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த வட்டினி 496வது பாடல் பார்க்கும் பொழுதே வட்டினி அப்படிங்கிறது அந்த வட்டாட்டம் ஆடுவதற்கு கொடுக்கக்கூடிய பந்தய பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்ப கூட நான் சொன்னேனே, அதாவது திருக்குறள்ல கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குறள், திருக்குறள்ல 401வது குறள், அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல் அப்படிங்கிற இடத்துல எப்படி வட்டாடுதல் அப்படிங்கிறது சூதாடுறது, நம்ம இந்த போர்ட் கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ஆட்டத்தை குறிக்கும். அந்த மாதிரி ஆட்டத்தை தான் பல இளைஞர்கள் ஆடுகிறார்கள் அப்படின்னு இங்க கம்பர் இந்த பாட்டுல வர்ணிக்கிறார். இதுல ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, அவர் அந்த உருட்டும் பொழுது உருட்டுக்காய் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நம்ம டைஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த உருட்டுக்காயை உருட்டுறது எப்படி போய் உருளுது அப்படிங்கிறத ஒரு உவமை சொல்லி விளக்குறாரு. அதாவது நம்மளுடைய அறிவு ஐம்புலன்களின் ஊடாக எப்படி பல இடத்துக்கும் சென்று திரிகிறதோ, மயக்கமுற்று சென்று திரிகிறதோ, அந்த மாதிரி அந்த வட்டுக்காய்கள் சென்று திரிகிறது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இயங்கு உரு புலன்கள் அங்கும் இங்கும் கொண்டு ஏக ஏகி அப்படின்னு. கண்ணாப்பின்னான்னு நம்ம எங்கெல்லாம் செலுத்துறோமோ அது எல்லா இடத்துக்கும் அந்த நம்ம அறிவு செல்லுது இல்ல, அந்த மாதிரி இந்த வட்டுக்காய் செல்கிறது அப்படின்னு. அதே மாதிரி இவர்கள் இந்த இளைஞர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல இது பயங்கெழு குமரர் வட்டு ஆடு இடம் பலவும் கண்டார் அப்படின்ற இடத்துல பயம் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது பயம் அப்படின்னு படிக்க கூடாது, அது பயம். பயன் அப்படிங்கிற சொல் தான் பயம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன பயன்? பயம் கெழு குமரர் அப்படின்னா கல்வி செல்வம் எல்லாவற்றிற்குமான பயன்களை மிகுதியாக உடைய இளைய வீரர்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த வீரர்கள்லாம், அந்த இளைஞர்கள்லாம் எப்பேற்பட்ட தோள்கள் வலிமை கொண்டவர்கள் அப்படிங்கிற இடத்துல அதாவது கலவை சாந்தும் புனர்முலை சுவடும் புயங்களில் நீங்கா பயம் கெழு குமரர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஆடவர்கள் மகளிரை போய் தழுவும் காலத்துல, கட்டி பிடிக்கும் காலத்துல அவங்க குங்குமப்பூ போன்ற நறுமண பொருள், சந்தன கலவை, இது எல்லாமே அவங்களுடைய அந்த புனர்முலை சுவடு, அவர்களுடைய பெண்களின் முலைகள்ல இருக்கக்கூடிய அதை இருக தழுவும் பொழுது அவர்கள் அந்த சாந்தும் குங்குமமும் இவங்களோட தோல்ல ஒட்டிக்குது அப்படிங்கறதான் சுவடுன்னு சொல்றாரு. அதாவது அங்க பொருந்திய தழும்பு,
அப்பேற்பட்ட முயக்கம் நடைபெறுகிற பொழுது ஏற்படக்கூடிய அந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் இவங்க தோல்ல இருக்கு. அப்பேற்பட்ட தோள்களை கொண்டுள்ள வீரர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல சாதாரணமா அவங்கள கட்டிப்பிடிக்கும் பொழுது இந்த மாதிரி சந்தன கலவை அவங்க உடம்புல இருந்து இவங்க ஆடவர் உடம்புக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இவர் எப்பேற்பட்ட முலைகள் அப்படின்னு சொன்னா புனர்முலை சுவடும் அப்படின்னு சொல்றாரு. புனர்முலை அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக முலைகள் இருக்கக்கூடிய மகளிர் அப்படின்னா இளம் பெண்களுக்கு தான் அந்த மாதிரியான மார்க்கட்டு இருக்கும்ல. அப்பேற்பட்ட கட்டுடல் கொண்ட பெண்களை இருக தழுவி விட்ட ஆண்களின் தோள்கள் அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய தோள்களை கொண்டுள்ள இளைஞர்கள் ஆடுகிற வட்டாட்டம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. இயங்கு ஒரு புலன்கள் அங்கும் இங்கும் கொண்டு ஏக ஏகி மயங்குபு திரிந்து நின்று மறுகுறும் உணர்வு இது என்ன புயங்களில் கலவை சார்ந்தோம் புனர்முலை சுவடும் நீங்கா பயங்கெழு குமரர் வட்டு ஆட்டு ஆடு இடம் பலவும் கண்டார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.